அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ பரக்கத்தாலும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் கேட்டுட்ருக்க உங்கள் அனைவர் மீதும் பேசிகிட்ருக்க என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று துவா செய்கின்றேன். இன்றைக்கி நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, துல்ஹஜ் மாதத்தோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம துல்ஹஜ் மாதம் செய்யக்கூடிய அமல்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னோட திருமறை குர்ஆனில் பார்த்திங்கன்னா, இந்த துல்ஹஜ் மாதத்தை ரொம்ப சிறப்புக்குரிய மாதமாக சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் 10 இரவுகள் மீது சத்தியமாகவும் சொல்லியிருக்கான். மேலும் துல்ஹஜ் மாதத்தை அதாவது அல் ஃபஜர் அதாவது அந்த சூரா பார்த்திங்கன்னா ஹஜ் அப்படிங்கிறதுல ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த இந்த மாதத்தை பற்றி. அப்போ இந்த மாதம் வந்து சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் இந்த 10 நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது. அது அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, இந்த 10 நாள் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்புக்குரிய நாளாக இருக்குது. இதில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதத்தில் என்ன அமல்களை செய்யலாங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தொழுகையை வந்து நம்ம சீர் செய்யணும். தொழுகை ஒரு மனிதன்கிட்ட கரெக்டாக இருந்தால் எல்லா விஷயங்களும் என்னாகும் நேராகவும் சீராகவும் கரெக்டாகவும் இருக்கும். அப்போ தொழுகையில் நம்ம என்ன செய்யணும், பேணுதலாக தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும். 5 நேரம் தொழுகாதவங்க முதல்ல நம்ம என்ன செய்யணும், நியத்து வைத்து 5 நேர தொழுகைகளை நமக்கு வளமையாக தொழுதுட்டு வரணும். தொழுகைங்கிறது மிகவும் நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, போர்க்களத்தில் கூட எங்களுக்கு தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை. இஸ்லாம் வந்து மிகவும் எளிமையான மார்க்கம். உங்களால் நின்றுக்கிட்டு தொழுக முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா உட்காந்து தொழுவுங்க. உட்காந்துக்கிட்டு உங்களால் தொழுக முடியலன்னா படுத்துக்கிட்டு கூட தொழுங்க. படுத்தும் தொழுக முடியலன்னா சைக்கிணையாக தொழுங்க. ஆனால் தொழுகையை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து சொல்லுது. அவ்வளோ ஒரு தொழுகை வந்து மிகவும் மகத்துவமானது. பொதுவாக வந்து நம்ம 5 நேர தொழுகையில் சேர் பண்ணிக்கிறணும். இப்போ ரமலான் மாதம் நம்மளை விட்டு போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன செஞ்சுருப்போம், 5 நேர தொழுகை மட்டும் இல்லாமல் தராவியை நின்று தொழுதுருப்போம், தஹஜ்ஜுத் தொழுதுருப்போம், லுஹா தொழுதுருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பலவீனமாகி தொழுகைகளை விட்டு தொழுதுருப்போம். அப்போ தொழுகைகளை ஃபஸ்ட்டு நம்ம நேராகவும் சீராகவும் ஆக்கிக்கிறணும். தொழுகை ரொம்ப முக்கியமானது. எந்த காரணத்துக்காண்டி தொழுகையை நம்ம விடவே கூடாது. அப்போ தொழுகையை ஃபஸ்ட்டு நம்ம இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்ம சரி செஞ்சுக்கிறோன்னு. இந்த மாதம் மட்டும் இல்லை, ஏனைய எல்லா மாதங்களும் இந்த மாதத்துலேருந்து விட்டவங்க நியத்து வச்சு துல்ஹஜ் மாதத்தில் அந்த தொழுகையை வந்து சரி பண்ணிக்கிறோம். 2வது கேட்டிங்கன்னா, அதிகமாக அல்லாஹ்வை புகழ்கிறது, திக்ர் பண்ணுறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி அதிகமாக என்ன செய்யணும், நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இப்போ தொழுகைக்கு தான் செய்யணும், நம்ம ரெடி ஆகணும். ஆனால் திக்ருக்கு நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அதிகமாக நம்ம திக்ர் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த நான் சொல்கிற எல்லா அமல்களும் இந்த துல்ஹஜ் மாதம் மட்டும் இல்லை, எல்லா மாதங்களும் நம்ம செய்யணும். செய்யாதவங்க இந்த மாதம் நியத்து வச்சு நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து குர்ஆனோட தொடர்புடையவங்களும் அதிகமாக இருக்கணும். காலையிலையும் சாயங்காலமும் நம்ம என்ன செய்யணும், ஒரு தாளாச்சும் ஒரு பேச்சாச்சும் நம்ம எடுத்து குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நோன்பு வைக்கலாம். துல்ஹஜ் பிறை 1லேருந்து 10 வரைக்கும் என்னால் முடியும், நான் நோன்பு வைக்கிறேன்னா நோன்பு வைக்கலாம். அதிகமாக நன்மை கிடைக்கிது. அதே மாதிரி கேட்டிங்கன்னா, வசதி வாய்ப்பு இருந்தால் குர்பானி கண்டிப்பாக என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். குர்பானி கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஒரு நன்மையாக இருக்குது. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, யார் வசதி வாய்ப்பு இருந்தும் குர்பானி கொடுக்கலையோ அவங்க தொழுகிற திடலுக்கே வர வேணான்னு சொல்லி கண்டிச்சாங்க. அவ்வளோ ஒரு நன்மையாக இருக்குது. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு செயலாக இருக்குது. நம்ம ஆடு குர்பானி கொடுத்தோம்னா ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மையும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த குர்பானி நாளைக்கு மறுமை நாளில் கொடுக்கப்பட்ட குர்பானி அப்படி வருமா, நன்மையாக வருமான்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அப்போ அந்த குர்பானியை நம்ம கொடுக்க தவறிடக்கூடாது. அது மாதிரி அதிகமாக வசதி வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், ஹஜ்ஜையும் நம்ம நிறைவேற்றணும். ஹஜ்ஜு செய்கிறது அவ்வளோ ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு தான் அந்த பாக்கியத்தை சுப்ஹானல்லாஹ் கொடுக்கிறான். அப்போ நினச்சி பாருங்கள், இந்த மாதத்தில் எல்லாமே பூர்த்தி ஆயிடுது. தொழுகையை பார்த்திங்கன்னா, நோன்பு, உம்ரா செய்கிறது, ஹஜ்ஜு செய்கிறது, குர்பானி கொடுக்குறது, ஏனைய 5 அமல்களும் இதில் என்ன செய்கிறது, பூர்த்தி ஆகுது இந்த மாதம். அது இந்த மாதத்தில் இந்த 10 நாளில் தான் இது பூர்த்தி ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ்.
அப்போ இந்த மாசத்துல நம்ம இந்த அமல்கள நம்ம அதிகமா செய்யணும். இப்போ ஹஜ்ஜுக்கு போறாங்க. அவங்க அதிகமா நன்மை சம்பாரிச்சுறாங்க. நம்ம இல்லாதவங்களா இருக்கோம். நம்மளால ஹஜ் செய்ய முடியல. அரஃபாத் தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்காண்டி இந்த அரஃபாத் தினத்த குடுத்துருக்கான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "அங்க மக்கள் அரபால இருக்கிற அன்னைக்கு நீங்க நோன்பு வைங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க அங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு கிடைக்கிற நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அரஃபாத் தினத்துல நம்ம இங்க நோன்பு வச்சோம்னா, நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. அந்த அரஃபா நோன்ப நம்ம மிஸ் பண்ணிறாம வைக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப ஏன் நமக்கு ஏன் நம்ம வசதி இருக்கிறவங்க ஹஜ் செய்றாங்க, உம்ரா செய்றாங்க, நம்மளால முடியலன்னு நம்ம கவலைப்படக்கூடாது. அதுக்கும் அல்லாஹ்வோட தூதர் சொல்லியிருக்காங்க, "யார் சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு ஹஜ் செஞ்ச நன்மையை தர்றேன். தாய் தகப்பன அன்புடன் பார்த்தா ஹஜ் செஞ்ச நன்மையை தர்றேன்." லுஹா தொழுகை ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்றா இக்ராம் கட்டி ஹஜ், உம்ரா செய்த நன்மை தரேன். இப்படி ஏனைய விஷயங்களிலும் நம்ம இல்லாதவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஹஜ் செஞ்ச நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உம்ரா செஞ்ச நன்மையை குடுக்குறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குர்பானி எங்களால குடுக்க முடியல. நாங்க ரொம்ப வசதி இல்லாம இருக்கோம், கஷ்டப்படுறோம்னு எத்தனையோ பேரு நம்ம கஷ்டப்படுறோம். அதே பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்க, "யார் வெள்ளிக்கிழமை அன்று பள்ளிவாசலுக்கு முதலாவதாக செல்கிறார்களோ, அவர் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குதா? ஒட்டகத்தையே கொடுத்த நன்மை கிடைக்குது. 2வது சொல்றவங்க மாடு, 3வது சொல்றவங்க ஆடு, 4வது சொல்றவங்க கோழி, அடுத்தது சொல்றவங்க முட்டை." அப்ப ஏனைய வாரம் வாரம் ஒரு மாசத்துல 4 வெள்ளிக்கிழமை வருது. ஏனைய மாசங்களும் குர்பானி கொடுத்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தர்றான். எவ்வளவோ நன்மைகள நமக்கு கிடைக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியுதில்ல. ஆனா அந்த வருஷத்துக்கு ஒரு குர்பானி குடுக்குறாங்க வசதியானவங்க, ஹஜ் செய்றாங்க. நம்மளால செய்ய முடியலன்னு நம்ம என்ன செய்றோம்? வருத்தப்படுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனால தான் வசதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஹஜ், உம்ரா செய்ற கடமையும் குர்பானி குடுக்குற கடமையா ஆக்கியிருக்கான். ஏழை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அத கடமையாக்கல. அதனால தான் அது 5வது கடமையா ஆக்கியிருக்கான். இந்த புனிதமிகு துல்ஹஜ் மாதத்துல நம்ம தொழுகையையும், திக்ருகளையும், தொழுகைகளையும், தான தர்மங்களையும், நம்ம வசதி இருந்தா குர்பானியையும், ஹஜ்ஜையும், உம்ராவையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் இருக்கணும். அத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். நம்ம அதிகமா துஆ செஞ்சுக்கிறணும். இதுல முக்கியமானது அல்லாஹ்விடத்துல அதிகமா நம்ம என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பு நம்ம பின் செய்த பாவத்த அல்லாஹ்விடத்துல நம்ம அழுது கண்ணீர் விட்டு கேட்கணும். யா அல்லாஹ், நான் தெரிஞ்சு செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் நீ மன்னிப்பாயாக. இனி இந்த பாவத்தின் பக்கம் நான் போகாம இருக்கணும்னு சொல்லி நம்ம அழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வோட தூதர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, அவங்க அல்லாஹ்விடத்துல ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டாங்களாம். நம்ம அதிகமா என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டா தான் நம்மளோட அமல்களும், நம்மளுடைய நல்ல காரியங்களும் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோல இந்த துல்ஹஜ் மாதம் நம்ம அதிகமா எந்த திக்ர ஓதுனா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.